Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு edible dish sponge cake ரெசிபி தான். நல்ல ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். அதே மாதிரி சாப்பிடுறதுக்கே நல்ல டேஸ்டா சாஃப்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் மிக்ஸர் ஜார் இப்படி எதுவுமே யூஸ் பண்ணாம நார்மலா விஸ்க் வச்சு தான் அந்த கேக் வந்து செஞ்சிருக்கோம். வாங்க இந்த கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யிறதுக்கு ஒரு dry bowl எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நார்மலான sunflower oil தான் எடுத்துறேன். அது கூடவே ஒரு முட்டை உடைச்சு சேர்த்துக்கறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அதுக்கு அப்புறமா இதிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு sugar, நார்மல் sugar தான், பவுடர் sugarலாம் எடுக்கல. நார்மல் sugar 1/2 கப் சேர்த்திருக்கேன். அதிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலும் ரூம் டெம்பரேச்சர் தான். ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த sugarலாம் நல்லா கரையிறது வரை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ sugarலாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கறேன். எசன்ஸ் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணும்போது நமக்கு அந்த முட்டை ஸ்மெல் வந்து இல்லாம இருக்கும். அதனால நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு சலடை வச்சிட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கறேன். அதிலே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு விட்டுறலாம். நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க. ஸ்லோவா mix பண்ணுங்க. நான் வீடியோக்கு ஸ்பீடா காட்டியிருக்கேன். அதனால எவ்வளவு நிதானமா mix பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாவே mix பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி mix பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நான் வந்து 3ல 1 பங்கு தனியா பிரிச்சு எடுத்துக்கறேன். பாதி பாதியா பிரிக்கல, 3ல 1 பங்கு நான் பிரிச்சு எடுத்துக்கறேன். இப்போ அந்த 1 பங்கு இருக்குல, கம்மியா இருக்கிற பேட்டர்ல வந்து கொஞ்சமா green கலர் வந்து நான் சேர்த்துக்கறேன். என்கிட்ட வந்து லைட்டான green கலர் தான் இருந்து, உங்ககிட்ட நல்ல டார்க் green இருந்தனா அது சேர்த்துக்கோங்க. அதான் பார்க்க நல்லா இருக்கும். அதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. வினிகர் சேர்த்த உடனே நம்ம இத வந்து டின்ல சேர்த்து பேக் பண்ண வச்சிரணும். இப்போ நான் வந்து வினிகர் சேர்த்து நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு டின்ல சேர்த்துக்கறேன். ஒரு 6 இன்ச் டின் எடுத்துர்க்கேன். இதுல ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். இத வந்து நம்ம கேக் பேட்டர் இதல சேர்த்துறலாம். அவன் அப்படி இல்லனா குக்கர்ல உள்ள வச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவன்ல குக்கர்ல உள்ள வச்சிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா போதும். அவன்ல இருந்தா 180 டிகிரி செல்சியஸ்லயும், குக்கர்ல கடாயில வைக்கிறதா இருந்தா லோ ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா வெந்து வந்திருக்கு. இனி இத வந்து வெளிய எடுத்துறலாம். ஏன்னா நம்ம அடுத்த ஸ்பாஞ்சுக்கு சேக்கணும்ல. அதனால நான் இத வந்து ரிமூவ் பண்ணிறேன். பட்டர் பேப்பர் போட்டுக்கிறதுனால நல்லா ஒட்டாமலே வரும். சைடுல மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இத வந்து வெளிய எடுத்துறலாம். வெளியில எடுத்துட்டு பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணி தனியா வச்சு நல்லா ஆற வச்சிருங்க. அடுத்து அதே டின்னை வந்து நான் கழுவி எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டுறலாம். போட்டுட்டு இத தனியா வச்சிரலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா இருந்த பேட்டர் நிறைய இருந்தல அந்த பேட்டர் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா ஒரு 2 டிராப் போல yellow ஃபுட் கலர் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் போல வினிகர் சேர்த்துக்கறேன். வினிகர் சேர்த்து நல்லா mix பண்ண உடனே நம்ம வந்து பேக் பண்ண ஊத்திரணும். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு இதையும் நல்லா mix பண்ணிரலாம். mix பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல டின், அதுல வந்து நான் இத சேர்த்துக்கறேன் இந்த பேட்டரை. இதுவுமே அதே மாதிரி தான். குக்கர் அப்படி இல்லனா அவன்ல வச்சு பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவன் அப்படி இல்லனா குக்கர்ல உள்ள வச்சிட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன்ல இருந்தா 180 டிகிரி செல்சியஸ்லயும், குக்கர் அப்படி இல்லனா கடாயில இருந்தா லோ ஃப்ளேம்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இனி இதுவுமே நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதையும் வெளிய எடுத்துறலாம். வெளியில எடுத்துட்டு அந்த yellow ஸ்பாஞ்ச் இருக்குல, அத வந்து நான் கீழ வச்சிருக்கேன். ஒரு பிளேட்ல வச்சிட்டு அதுக்கு மேல ஜாம் வந்து சேர்த்துக்கறேன். எந்த ஜாம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நார்மலான ஃப்ரூட் ஜாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மேங்கோ ஜாம் சேர்த்திருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல நம்மளோட green கலர் ஸ்பாஞ்ச் இருக்குல, அத வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த 4 சைடுலயுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈவனா வரதுக்காக 4 சைடுலயும் ஓரத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்ல டார்க் கலர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு இன்னுமே அழகா இருக்கும். இப்போ நான் இத வந்து ஒரு 6 பீஸா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேல நம்ம நொரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல்ல ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறமா ஒரு கொஞ்சமா ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துர்க்கேன். அதுக்கு பதிலா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத வந்து ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லைட்டா நொரச்சு வரும். லைட்டா நொரச்சு வந்ததுக்கு அப்புறமா இதிலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வச்சிருக்கிறது 1/2 டேபிள்ஸ்பூன் மெஷர்மென்ட். இதுல 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கறேன். மொத்தம் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. அந்த சுகர் கரையிறது வரை நம்ம இத வந்து பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டிஃபாலாம் வரணும்னு வேண்டாம். அதனால நொரச்சு அந்த நொரை நமக்கு வேணாம் அவ்வளவுதான்.
இப்போ பாருங்கள் சுகர் கரையிறது வரை நான் பீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த நல்லா நுரைச்சி வந்திருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த டிஷ் ஸ்பாஞ்சுக்கு தேவையான நுரையும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து அந்த கேக்கில் சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த ஓரத்தில் மட்டும் சேர்த்துக்கிறேன், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நல்லா டார்க் க்ரீன் கலருக்கு கிடச்சிச்சுனாக்கி அதை சேர்த்துக்கோங்க. அது வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே நல்ல ஒரு லுக்காக இருக்கும். பார்க்குற சூப்பராக அப்படியே ஒரு டிஷ் ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து அந்த கலர் கிடைக்கல, அதனால் நான் வந்து இதை சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே இல்லாமல் தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக ஒரு விஸ்க் வச்சே செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப நேரம் பீட் பண்ணலை, ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனால் கேக் வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.